ஸோ இந்த டீமோட பிளேயிங் லெவன் அடுத்த வருஷம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் ஸ்லாட் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்டர், ஒரு ஃபாரின் பேட்டரா இருந்தா பெட்டர். அப்படி இல்லைன்னா வந்து பிருத்வி ஷா மாதிரி இந்தியன் பேட்டரா இருந்தாலும் ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இந்தியன் பேட்டர் வேணும். கப்பல்டு வித் KL ராகுல் நம்பர் 2ல. ஒன் டவுன் வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயர் ஆர் அபிஷேக் போரேல் 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஆட வைக்கலாம். நம்பர் 4ல வந்து அக்ஷர் பட்டேல் நான் வந்து ப்ரோமோட் பண்ணி ஆட வைப்பேன். நம்பர் 4ல ஆடுவாரு. நம்பர் 5ல டிஸ்டான் ஸ்டப்ஸ். நம்பர் 6ல வந்து டானவன் ஃபெரேராவை கண்டிப்பா நான் வந்து ஆட வைப்பேன். நான் வந்து டிசி மேனேஜ்மெண்ட் கெஞ்சி கேட்கறேன், டானவன் ஃபெரேராவை ஆட வைங்க. அப்படி நீங்க ஆட வைக்க போறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணி தொலைங்க. நிறைய டீம்ஸ்க்கு டானவன் ஃபெரேரா தேவை, சரிங்களா? அவர் என்னமா பினிஷ் பண்றாருங்க, செம்மாட்டி அடிச்சிட்டு இருக்காரு. லீகுக்கு போயிட்டு பயங்கரமா அடிக்கிறார். ஒவ்வொரு லீக்லயும் 75 lakhs எடுத்திருக்காங்க மச்சி அவர் டிசி. ஆனா வந்து ஆட வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு விக்கெட் கீப்பர் தான், ஆனா அவர் வந்து ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், நல்லாவும் போடுவார். நம்ம டிஎஸ்கே பார்த்தோம், அப்புறம் ஜேஎஸ்கேக்கும் அவர் ஸ்பின்லாம் போட்டு பார்த்தோம். ஸோ நம்பர் 6ல வந்து டானவன் ஃபெரேரா, நம்பர் 7ல அசுதோஷ் சர்மா, நம்பர் 8ல விப்ராஜ் நிகம், நம்பர் 9ல மிச்சல் ஸ்டார்க். இது வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கு. நம்பர் 10ல வந்து நம்மளுக்கு குல்தீப் யாதவ், நம்பர் 11ல வந்து மோஹித் சர்மா ஆர் முகேஷ் குமார், நம்பர் 12ல வந்து நட்ராஜன் as an impact sub. என்ன பொறுத்த வரைக்கும் நான் முகேஷ் குமார் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த டவுட்ல இருக்க மாட்டேன். அவர் எப்படியாவது விளையாட வைக்க தான் பார்ப்பேன். ஓகே. அதான் 2 பேர்ல ஒருத்தர்லாம் கண்டிப்பா முகேஷ் குமார் தான், கரெக்ட் தான். அப்போ வந்து 12 பேருமே ஃபிக்ஸ். நீ என்ன நினைக்கிற இந்த டீம் பத்தி? ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இங்கிலாந்து ஆஃப் ஐபிஎல்ன்ற மாதிரி இருக்கு அந்த டீம். அப்படி ஒரு தற்பான பேட்டிங். விப்ராஜ் நிகமே கீழே வந்து அந்த அடி பாருங்க. இந்த டீம் உண்மையா சூப்பரா இருக்கு. இந்த ஓப்பனிங் ஸ்லாட், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் ஸ்லாட்டை மட்டும் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா டீம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். அவங்களால 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து வாங்க முடியும். ஜேக் ஃப்ரேசர் மேக்கரையும் ஹாரி ப்ரூக்கையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும்.